வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், நிம்மதியுடன் அனைவரும் வாழ்க. இன்று உங்கள் முன் வெளியிட வேண்டிய பதிவு நில ஒளியை பற்றித்தான். வாங்க விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாகிவிட்டால் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? வெள்ளை கல்லில் வெள்ளி மோதிரத்தில் ஓப்பன் செட்டிங்கில் முத்து வைத்து மோதிரம் போட சொல்கிறார்கள். ஏனென்றால் சந்திரன் நீச்சம், சந்திரத்துக்கு உரிய இது முத்து, அந்த முத்து போட்டால் அவர்களுக்கு ஷைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போட சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, சோழிங்கபுரம் மலையாண்ட போய் கிரிவலம் போங்க அப்படின்வாங்க. சரி, அந்த மாதிரிலாம் போனால் எதுக்கு அப்படின்னா, நில ஒளி நம்ம உடம்புல விழும். அது விழுறதுனால அவருடைய ஆகரண சக்தி நமக்கு ஏறும். அதனால் நம்மளுடைய லைஃப் அந்த சந்திரனுடைய நீச்சத்திலேருந்து தாக்கத்திலேருந்து விடுபட்டு வாழான்றதுக்காக தான் கிரிவலம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நாள்லலாம் யாரும் கிரிவலம்லாம் போனதில்லை, தெரியாது. இதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிலா சோறு ஆக்குவாங்க. மாடி மேலே போய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிலா சோறு ஆக்கி எல்லோரும் பங்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். ஆக ஒன்றா சாப்பிட்றது, அதுலேயே அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குறைஞ்சிரும். ரெண்டாவது, அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க அந்த நில ஒளியில் செலவிடுறதுனால அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த நிலவில் இருக்க கதிர்கள் அவங்க உடம்பு மேலே விழுந்து அவங்களுக்கு தானாகவே ஒரு சக்தியை கொடுத்துருது. இதுதாங்க நில ஒளியில் சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. இப்போ முடியாதவங்க, எங்களால் மலையை சுற்ற முடியல போக முடியல சொல்கிறவங்க, நீங்கள் இது மாதிரி நிலா சோறாக்கி சாப்பிட்லாம், நில ஒளியில் இருக்கலாம். இல்லைனாலும் சரி, எதுவுமே கூட்டு சோறு அந்த மாதிரி இல்லைனா கூட நிலா ஒளியில் 1 மணி நேரம் நீங்கள் நில்லுங்க, வெளியில் போயிட்டு வாங்க. அந்த உடம்புல அந்த ஒளி படட்டும். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த தோஷங்கள் இதெல்லாம் நீங்கி சந்திரன் கொஞ்சம் நல்ல நிலையில் வருவார். உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.